அதுக்கடுத்து பாருங்க, உலக நிதி நிறுவனங்கள்ல இந்தியாவினுடைய பிரதிநிதி. அதாவது சர்வதேச வங்கியல் தரை தரை நிலைகளுக்கிணங்க நல்லிணக்கணம் மற்றும் நிலைத்த தன்மையை பராமரிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியல் தீர்வு பேசல் அதாவது சுவிட்சர்லாந்து குழுவுடன் 1997ஆம் ஆண்டு முதல் இணைந்து செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி, அதாவது பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி மற்றும் பன்னாட்டு நாணய நிதியத்தில் டிசம்பர் 27, 1945 முதல் இந்திய அரசினுடைய பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய வங்கிகளினுடைய கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளையும் ஒழுங்குபடுத்த விரிவான வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வகுத்து வழங்குகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949 ஆகியவற்றினுடைய கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமை வழங்குகிறது. கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை ரிசர்வ் வங்கி செய்து கொண்டு வருகிறது. எந்த வணிக வங்கியும் ஆய்வு செய்யவும் வங்கிகளிடமிருந்து தேவையான தகவல்களை கேட்டு பெறவும் ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பணவியல் உச்சநிலை அதிகாரி, அதாவது விலைவாசி நிலைத்த தன்மையும் பணவீக்க போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேன்மைப்படுத்தும் வகையில் நாட்டின் பணவியல் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி தீர்மானிக்கிறது. இது விவசாயத்திற்கான நிதிகளை வழங்குதல், திட்டங்களை அமல்படுத்துவதற்கான ஆதாரங்களை திரட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் வங்கி, கடன் மற்றும் சர்வதேச நிதி சம்பந்தமான சட்டங்களை இயற்றுதல் பற்றிய ஆலோசனைகளை அவ்வப்போது இது அரசுக்கு வழங்கி வருகிறது. அதுக்கடுத்து பொருளாதார அளவுறுகளை கூர்ந்து கண்காணித்தல். அப்போ பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாட்டில் இந்திய ரிசர்வ் வங்கி எப்படி தன்னை முழுமையாக ஈடுபடுத்துகிறது அப்படின்னா, பொருளாதாரத்தின் பரந்த அளவுறுகளுக்கான வேலைவாய்ப்பு நிலை, விலைவாசி அளவுகள் மற்றும் உற்பத்தி அளவுகள், வர்த்தக சுழற்சிகள், அயல் நாடுகளினுடைய முதலீட்டு உள்ளீடுகள் மற்றும் செலுத்துதல் சமநிலை போன்றவைகளை இந்திய ரிசர்வ் வங்கி கூர்ந்து கண்காணித்து பொருளாதார உறுதித்தன்மையும் மற்றும் வளர்ச்சியும் அடைவதற்கு உதவி செய்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய நிதி மேற்பார்வை வல்லுநர் குழு, இயக்குநர்களுடைய குழு, மத்திய வாரிய இயக்குநர்களுடைய குழு மற்றும் குறைந்தபட்ச செயல்பாட்டுடன் செயல்படுகிறது. குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கூடி நாடு முழுவதும் நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கவனமாக இது கண்காணித்து வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. அப்போ இந்திய வங்கி அமைப்புக்கு எதிராக எப்போதெல்லாம் புதிய சவால்கள் எழுந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக ஒரு குழுவினை ஏற்படுத்தி ஆய்வு செய்து மற்றும் தலைமை சுற்றறிக்கைகளை வெளியிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு இந்திய வங்கிகளை வலுப்படுத்துகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சுற்றறிக்கைகள் மற்றும் வல்லுநர் குழு அறிக்கைகளில் வளம் சேர்க்கும் பல தகவல்கள் அதில் என்ன செய்யும், இடம்பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ணன் குழு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி ஏப்ரல் 2010 அது செயல்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய பணிகள். அப்போ பாரம்பரிய பணிகளில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அரசின் வங்கியர் மற்றும் நிதி ஆலோசகராக செயல்படுகிறது. அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கணக்கில் பணத்தை ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் சார்பாக பணம் செலுத்தும் பணிகளையும் செய்து வருகிறது. அரசாங்க கடனை நிர்வகிப்பது, புதிய கடன்களை வழங்குதல் ஆகிய பொறுப்பு இதனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசினுடைய புதிய கடன்களின் அளவு, அதனுடைய காலம் மற்றும் விதிமுறைகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குகிறது. அரசனுடைய தற்காலிக நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகளையும் உபகரணங்களையும் அரசாங்கத்துக்கு இது அவ்வப்போது வழங்கி வருகிறது. அரசாங்கத்தினுடைய உபரி நிதியை எடுத்து முதலீடு செய்கிற பணியையும் இது செய்து வருகிறது. அரசுக்குள்ள மற்றும் அரசு துறைகளுக்குள்ள கணக்கு சரிகட்டுதல்களை ரிசர்வ் வங்கி எடுத்து தன்னுடைய செயல்பாட்டில் செய்து வருகிறது. அதுக்கடுத்து ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது. அப்போ இன்னைக்கு நம்ம பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை முழுவதுமாக அச்சிட்டு வெளியிடுவது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா ரிசர்வ் வங்கி தான். அப்போ ரூபாய் நோட்டுகள் மற்றும் அனைத்து நாணயங்களையும் நிதி அமைச்சகத்தால் தயாரித்து
வெளியிடுகிறது. அதாவது ரூ. 1 நோட்டையும், அ க காயின்ஸையும் அச்சடிச்சு வெளியிடுவது எது அப்படின்னா, நிதி அமைச்சகம் மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் நோட்டுகள் எங்க அச்சடிக்கிறாங்க அப்படின்னா, நாசிக், தேவாஸ், ஷால்போனி, மைசூர் மற்றும் அ ஹசங்கபா ஆகிய 5 நாடுகள்ல வந்து இத அச்சடிச்சு என்ன செய்றாங்க, வெளியீடு செய்கிறார்கள். அப்ப இந்தியாவுக்கு வெளியில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவது கிடையாது. அப்ப இந்தியாவுக்குள்ள தான் ஒவ்வொரு இடத்த மையமா வச்சு என்ன செய்றாங்க, ரூபாய் நோட்டுகள அச்சடிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வங்கியர்களுடைய வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் பிற வங்கிகளுக்கும் இடையேயான உறவு ஒரு வர்த்தக வங்கி அதன் வாடிக்கையாளருடன் வைத்துள்ள உறவைப் போலவே உள்ளது. நாட்டின் அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளை ரிசர்வ் வங்கி நிர்வகித்து வருகிறது. அனைத்து அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரொக்க இருப்பு வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள், அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதில் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா ரிசர்வ் வங்கியில இட்டு வைப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து வங்கிகளும் மாற்றுச் சீட்டுகளை மறுவட்டம் செய்வதும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களை ஈடாக வைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெற முடிகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் மற்றும் பணப்புழக்கத்தினுடைய கட்டுப்பாட்டாளர். நாட்டின் கடன், பணம் மற்றும் ரூபாய் பணப்புழக்கத்தின் அளவை கட்டுப்படுத்துவது மற்றும் வட்டி விகிதத்தினை நிர்வாகம் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று. அப்ப இந்த செயல்பாட்டிற்காக இந்திய ரிசர்வ் வங்கி கடன் பண அளவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் அளவை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். இந்திய பொருளாதாரத்தில மொத்த கடன் அளவை பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகள், கடன் அளவை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் கொண்டு செயல்படுகிறது. அதாவது இந்திய பொருளாதாரத்தில மொத்த கடன் தொகை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகள், கடன் அளவை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்பதுதான் இதனுடைய முழு அர்த்தம். அப்ப இதுல 3 நடவடிக்கைகளினுடைய அதிகரிப்பு நாட்டில் மொத்த பணச் சுழற்சியினுடைய அளவை என்ன செய்யுது? குறைக்கிறது. எந்தெந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கி விகித கொள்கை. அதாவது வங்கி வீத கொள்கையின் அடிப்படையில வங்கி விகிதம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி அட்டவணையிடப்பட்ட வங்கிகளுக்கு மாற்றுச் சீட்டுகளை மறுவட்டம் செய்து கடன் வழங்கும் கழிவு விகிதத்தை குறிக்கிறது. அதை பார்த்தீங்க அப்படின்னா, மறு வாங்கல் விகிதம், ரெபோ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மறு வாங்கல் விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி அரசனுடைய பிணையங்களை வணிக வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு கடன் வழங்கும் வட்டி விகிதத்தை குறிக்கும். அதுக்கடுத்து ரிசர்வ் ரெபோ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரிசர்வ் வங்கி பிணையங்களை கொடுத்து வணிக வங்கிகளிடம் என்ன செய்யுது? கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிக்கிறது. இதுதான் வந்து ரெபோ ரேட்டு, ரிசர்வ் ரெபோ ரேட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரொக்க இருப்பு விகிதம். இது அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் தம்மிடம் உள்ள மொத்த கால மற்றும் கேப்பு வைப்புகளின் விகிதாச்சாரமாக ரொக்க பணமாக இந்திய ரிசர்வ் வங்கியில் வைத்துள்ள பண இருப்பை இது குறிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியான நீர்மைத்தன்மை விகிதம். அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் தம்மிடம் உள்ள மொத்த கால மற்றும் கேப்பு வைப்புகளின் விகிதாச்சாரமாக தம்மிடமே வைத்துக்கொள்ள வேண்டிய பணம் மற்றும் பணத்திற்கு சமமான உபகரணங்கள் ஆகியவைகளுடைய அளவை வந்து இது என்ன செய்யுது? குறிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து திறந்த சந்தை செயல்பாடுகள். அதாவது நாட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ இந்திய ரிசர்வ் வங்கி நேரடியான பணச்சந்தையில் பத்திரங்கள் மற்றும் மாற்று சீட்டுகளை வாங்கவோ அல்லது விற்கவோ செய்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் தரத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அதாவது என்னென்ன வழிமுறைகளை கடன் தரத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னா, கடன் பங்கீட்டு அளவில் கட்டுப்படுத்துது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விளிம்பு தேவைகள் அடிப்படையில் கட்டுப்படுத்துது. அதுக்கடுத்து நேரடியான நடவடிக்கைகளில் இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்துது. அதுக்கடுத்து ஒழுங்கு நடவடிக்கைகளை வச்சு இது கட்டுப்படுத்துது. அப்ப இந்த 5 விதமான செயல்பாடுகள் மூலம் கடன் தரத்தை இது என்ன செய்யுது? கட்டுப்படுத்துகின்ற வழிமுறையாக உருவாக்குகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இறுதிநிலை கடன் ஈவோ. அதாவது அவசரகால நேரங்களில் இந்தியாவில் வந்து எந்த ஒரு வங்கியும் நிதி உதவியை பெற இந்திய ரிசர்வ் வங்கியினை அணுகும்போது இந்திய ரிசர்வ் வங்கி கடன்களை என்ன செய்து வழங்கி வருகிறது. கடன் பெறும் பிற ஆதாரங்கள்
தீர்ந்துவிட்ட நிலையில் அனைத்து வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியும். எனவே இது வங்கிகளுக்கு இறுதி கடன் ஈவோராக விளங்குகிறது. அப்ப எந்த ஒரு வங்கிக்கும் கடன் வழங்குவதாக இருந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி மட்டும்தான் அது செய்யும். அதுக்கடுத்து தீர்வக அமைப்பு சேவைகள். அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு தீர்வக அமைப்பை இயக்குகிறது. அதாவது இந்தியாவினுடைய அனைத்து வணிக வங்கிகளும் ஒரே தீர்வக முறையை பராமரிக்கிறது. ஒரு வங்கி மற்ற வங்கிகளின் மீது அளித்த காசோலைகளின் மொத்த அளவு மற்ற வங்கிகளினுடைய மீது அந்த வங்கியினுடைய உரிமை கோரலை பிரதிபலிக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான கோரல்கள் அனைத்தையும் அனைத்து வங்கிகளும் மற்ற வங்கிகள் மீது தீர்வுக்காக ரிசர்வ் வங்கியிடம் முன்வைக்கின்றன. ஒரு நகர தீர்வானது தீர்வக அமைப்பின் மூலம் கணிக்கப்படுகிறது. அதற்கிணங்க பற்று அல்லது கடன் பதிவு அந்தந்த வங்கியின் நடப்பு கணக்குகளில் ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு தீர்வக முறைகளை இந்திய வங்கி மொத்தம் 814 தீர்வக மையமே தன்னகத்தை கொண்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி மூலம் 840 தீர்வகங்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் 6 தீர்வகங்களையும் இது கொடுத்து செயல்பாடுகளை நடத்தி கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து அந்நிய செலாவணி இருப்புகளுடைய பாதுகாப்பாளர் யார் அப்படின்னா ரிசர்வ் வங்கி தான். அப்போ தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களினுடைய இருப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கி பராமரிக்கிறது. அந்நிய செலாவணி இருப்புகள் போதுமானதாக இல்லாத போது நாட்டின் செலுத்துதல் சமநிலை பராமரிக்கப்படுகின்றன. அதாவது பன்னாட்டு நாணய நிதி அமைச்சகத்திடம் இருந்து கடன் பெறுகிறது. மேலும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 இதன் விதிமுறைகளை அமுல்படுத்துதல் மற்றும் அந்நிய செலாவணி பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்து வருகிறது. அந்நிய செலாவணி சந்தையாக செழுமைப்படுத்துவதும் பராமரிப்பதும் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மற்றொரு கடமையாக காணப்படுகிறது. அதுக்கடுத்து அந்நிய செலாவணி விகிதத்தின் பராமரிப்பு. அப்போ இந்தியாவில் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் பணம் செலுத்தும் வசதிக்காக இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாயினுடைய அந்நிய செலாவணி மதிப்பை பராமரித்து வருகிறது. இது வர்த்தகத்தில் குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் அந்நிய செலாவணி விதத்தினை பாதிக்காத வகையில் உறுதி செய்கின்ற ஒரு நிலைத்தன்மையை கொண்டு செயல்படுகிறது. அதுக்கடுத்து நம்பகத்தன்மையுள்ள தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீடு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இந்திய ரிசர்வ் வங்கி மேலும் இது வங்கியல் மற்றும் பொருளாதாரத்தின் பிற பிரிவுகளுடன் தொடர்புடைய புள்ளி விவரங்கள் தகவல்களை சேகரித்தல் மற்றும் தொகுத்தல் ஆகிய பணிகளை செய்து வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மாதாந்திர அறிக்கை, வருடாந்திர அறிக்கை மற்றும் பல்வேறு குழு அறிக்கைகள் போன்ற நம்பகத்தன்மையுள்ள விவரங்கள் தன்னகத்தை கொண்டு செயல்படுத்துகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேம்பாட்டு பணிகள். இந்திய ரிசர்வ் வங்கியானது தேசிய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக மேம்பாட்டு பணிகளை செய்து கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து பொதுமக்களிடையே மேம்பாட்டு பணிகளில் ஃபஸ்ட்டு பொதுமக்களிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பது. அப்போ இன்றைக்கி பொதுமக்களிடம் அதிகமான தூண்டுதல்களை ஏற்படுத்தி வங்கியில் பணத்தை சேமிப்பு பழக்கமாக செய்வதற்கு இது அவ்வப்போது அறிவுரைகளை வழங்கி வருகிறது. அதுக்கடுத்து குறைதீர்ப்பு நடவடிக்கைகள். இந்திய ரிசர்வ் வங்கி 20 வங்கி குறைதீர்ப்பு ஆணையர்களை 20 மாநில நகரங்களில் 2017 வரைக்கும் நியமித்துள்ளது. இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் 1995 முதல் சில சேவைகளுக்கு வாடிக்கையாளர்கள் புகார்களை தீர்ப்பதற்கு வழங்கப்படுகிற விரைவான மற்றும் குறைந்த செலவில் இது சேவையை செய்து கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து வேளாண்மை வளர்ச்சி. வேளாண்மை தொழில் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் முன்னுரிமை பெற்ற பிரிவாக கருதப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளும் முன்னுரிமை துறையான வேளாண்மை துறைக்கு தாங்கள் வழங்கும் கடன்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி இது ஆய்வு செய்யுது. அதுக்கடுத்து வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியுடன் நபார்டு வங்கியுடன் நெருக்கமாக இணைந்து இந்த ரிசர்வ் வங்கி செயல்படுகிறது. அதுக்கடுத்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முன்னுரிமை துறையில் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான கடன்களை இது கொடுத்து தொழில்களை ஊக்குவிக்க உதவி செய்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அனைத்து அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளும் தனித்தனியே சிறப்பு கிளைகளை தொடங்கி சிறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என இது வலியுறுத்துகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை மேன்மைப்படுத்துதல். ஏற்றுமதியாளர்களுக்கான கடன்களுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி எளிதாக்குகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா
இப்போது ஏற்றுமதியாளர்கள் நீண்ட கால கடனுதவிகளை வங்கிகளில் இருந்து முன்கூட்டியே பெறக்கூடிய ஒரு சலுகையும் இது செய்து கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையை ஆதரித்தல். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி கூட்டுறவு வங்கிகளுக்கு சட்டங்களில் விதிவிலக்களித்தும் மறைமுக நிதியளிப்பு என்ன செய்து வழங்குகிறது. அதாவது இந்திய அரசு ஜூலை 15, 2010 அன்று ரூபாய் சின்னம், அதாவது RS என்பதை அந்த சிம்பிளாக உருவாக்கி கொண்டு வந்தது. அதாவது இது வந்து இந்தோனேசியா, மொரீசியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீசெல்ஸ் ஆகிய நாடுகளினுடைய ரூபாய் அழைக்கப்பட்ட இந்த சின்ன இதை வந்து RS வந்து இந்த ரூபாய் சின்னம் என்ன செய்கிறாங்க, அமைச்சிருக்காங்க. அப்போ உலக ரூபாய் நோட்டுகளில் இந்திய ரூபாயினுடைய குறியீடானது INR அப்படிங்கிற பேர் பெற்று இருக்கு. இது சர்வதேச நிர்ணய அமைப்பு வழங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட நம்மளுக்கு இந்த பாடம் முடிஞ்சு. இந்த பாடத்தில் எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா, அதாவது குறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா 2, 3, சிறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா 2, 3, வினாக்களில் வந்து 1, 2 இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் எழுதி உடனே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.